ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நமது கூடாரத்துக்குள் இருக்க வேண்டியவைகள் இருக்க வேண்டாதவைகளை குறித்து நாம் ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக அதோடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு தேவன் கொடுக்கும் வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். வாசிங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். இங்கே புளித்த மா உன் கூடாரத்துக்குள் இருக்கக்கூடாது. நம்முடைய கூடாரத்துக்குள் இருந்து விளக்க வேண்டிய காரியங்கள். நாம் ஒரு ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த கூடாரத்தில் நாம் தவித்து என்று இந்த சரீரமாகிய கூடாரத்தையும் வேதம் சொல்லுகிறது. உன் புளித்தமா உன் கூடாரத்தில் என்ன செய்யக்கூடாதாம்? இருக்கக்கூடாது. இன்னைக்கு தொடர்ச்சி பார்க்க போறது என்னன்னா, நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டாத கொஞ்சங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதும் என்ன செஞ்சிருந்தா அது கெட்டு போக பண்ணுகிறது. பெரிய பெரிய குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா நம்ம ஆண்டு பக்கம் வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அவனுடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், கை கொள்ளுகிறோம். நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நம்மளை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நமக்குள் இருந்து வெளியாக வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள், கொஞ்சம் காரியங்கள், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நிறைய புளித்தமா இல்லை, கொஞ்சம் புளித்தமா. இந்த கொஞ்சம் புளித்தமா என்ன செஞ்சிருமா? நம்மளுடைய வாழ்க்கை அந்த முழு மாவையும் என்ன செஞ்சிருது? கெட்டு போக பண்ணிவிடுகிறது. முழு மாவையும் புளித்து போக பண்ணுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் எது புளித்தமா? பழைய மாவு தான் எப்படி இருக்கும்? புளிச்சு மாவாக இருக்கும். இன்னைக்கு ஆட்டுனமா எப்படி இருக்கும்? அது ஃப்ரெஷ்ஷாக அந்த உளுந்து வாசனை, அந்த அரிசி வாசனை அதில் இருக்கும். பழைய மாவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த உளுந்து வாசனை இருக்காது, அரிசி வாசனை இருக்காது. எந்த வாசனை இருக்கும்? அதில் புளித்து போன வாசனை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பழைய குணங்கள், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக தேவனோடு நாம் நம்மளை ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு முன்பதாக இருந்த சுபாவங்கள் தான் என்னது? பழைய புளித்தமா. அல்லேலூயா. இந்த பழைய புளித்தமா நமக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சுன்னா, புதிதாக வருகிற தேவனுடைய அபிஷேகம், புதிதாக வருகிற தேவனுடைய வாக்குத்தத்தம், புதிதாக வருகிற தேவனுடைய நல்ல ஆசீர்வாதம் இது என்ன செஞ்சிருமா? இது கெட்டு போக பண்ணுகிறது. எப்படி அது கெட்டு போகும்? எப்படி நம்முடைய வீட்டில் இருக்கிற புதிய மாவு பழைய மாவோடு கலந்திருக்கும் போது சீக்கிரமாய் கெட்டு போகிறதோ, அதே போல பழைய சுபாவங்கள், கெட்டு போன சுபாவங்கள், கெட்ட குணநலங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த அந்த குணாதிசயங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருந்தால் அந்த சுபாவங்கள் இப்போ வருகிற பசுத்த வாழ்க்கையை அது கெட்டு போக பண்ணிவிடும். அல்லேலூயா. இப்போ நல்ல பசுத்தமாகி கொண்டே இருப்பீங்க. நல்ல ஜோமணி ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் என்ன மூடட்டும், உங்கள் மகிமை என்ன மூடட்டும், உங்களுடைய சுபாவத்தினால என்ன மறைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சு கொண்டு இருப்பீங்க? உங்களை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒன்று வரும் பாருங்க. ஏதோ வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை, உடனே என்ன வந்துடுது? உள்ளேருந்து வரும் பாருங்க பழைய. ஏன்னா இதெல்லாம் வெளியே போகலை, என்ன செய்யுது? கொஞ்சம் உள்ளே ஒட்டிட்டு இருக்குது. வரும் பாருங்க கோபம், மூர்க்க வெறி கொண்டு மனுஷர்கள் எழும்புகிறார்கள். காரணம் என்ன? உள்ள கடக்கிற பழைய புளிச்சமா. இந்த பழைய புளித்தமா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பழைய புளித்தமா உன் கூடாரத்துக்குள் இருந்தால் தேவன் அங்கே அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன். தேவன் கண்டிக்கிறார். புளித்தமா ஒன்று உன் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பழைய குணங்கள் திடீர்னு பாருங்க, அப்படியே வாயில் வந்ததெல்லாம் பேசிடுவாங்க. கெட்ட வார்த்தை அப்படியே வரும் பாருங்க. இப்போ நம்ம ஆன்னு உட்காந்துருப்போம். ஐயோ இவங்க பசுத்தவான்னு நினச்சோமே,
பசுத்தவாட்டின்னு நினைச்சமே, இந்த உள்ள கடந்து வெளியே வருது பார் எல்லாம். அல்லேலூயா. ஏன்? இந்த பழைய வாழ்க்கை இன்னும் என்ன செய்யப்படலை, வெளியே போகலை. இந்த புளித்தமா என்ன செய்து உங்களுடைய புதிதான பரிசுத்த வாழ்க்கையை, உங்களுடைய புதிதான ஆவிக்குரிய ஜீவியத்தை இந்த பழைய புளித்தமா என்ன செய்து கெட்டு போக பண்ணிவிடுகிறது. அல்லேலூயா. சாட்சி கெட்டு போகுது. அதான் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க சபைக்கு போறாங்க, நல்லவங்க நினைச்சனே, இவங்க இயேசுவை தேடி போறாங்க, அன்பானவங்க நினைச்சனே, ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்களே. ஏன்? உள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள் இன்னும் களையப்படலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்குள் இருக்கிற புளித்தமா அது நம்மளை விட்டு வெளியே போக வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா உங்க புதிய வாழ்க்கையை பரிசுத்தமாய் நீங்கள் கட்டி காத்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை உங்களுடைய பழைய புளித்தமாவாகிய உங்களுடைய பழைய சுபாவங்கள் இதை கெட்டி நாடி போக பண்ணிவிடும். பழைய மாவெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. பழைய சுபாவம் ஒன்று நமக்குள்ள வேண்டாம். நம்மளை அறியாமலே நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற இந்த குணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அல்லேலூயா. சூழ்நிலை நமக்கு விரோதமாய் செயல்படும் போது, சூழ்நிலை மாறும்போது நாமும் மாறிவிடுகிறோம். தேவனுடைய தெய்வீக அன்பை நம்மளால் காட்ட முடியல, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியல. பழைய பாம்பு வந்து நின்றுடுது நம்முடைய வாழ்க்கையில். அப்புறம் பின்னாடி உட்காந்து யோசிப்பா, ஐயோ நான் ஏன் இப்படி சண்டை போட்டேன், நான் ஏன் இப்படி பேசினேன், இப்படி பேசிக்க கூடாதே. அப்புறம் எப்போ செய்கிறது? அதெல்லாம் எல்லாத்தையும் சண்டை போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் உட்காந்து இதை யோசிக்கிறது. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உன் கூடாரத்தில் உனக்குள் இருக்கக்கூடாத இந்த கொஞ்சம் புளித்தமா, இந்த கொஞ்சம் புளித்தமாவை எடுத்து இன்னைக்கு வெளியே போடுங்க. தேவனுடைய வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த புளித்தமாவை நான் என்னன்னு சொன்ன, முதலாவது சொன்ன பழைய வாழ்க்கை. ரெண்டாவது 1 Corinthians 5:8, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்ப அடுத்ததாக புளித்தமா என்ன சொன்ன, பழைய வாழ்க்கை அப்படி சொன்ன. ரெண்டாவது புளித்தமானா என்னது? துர்க்குணம், கெட்ட குணமாகிய புளித்த மாவு. கெட்ட குணம் மறுரூபமாகி துர்குணமாய் மாறிவிடுகிறது. அதுக்காக தான் சொன்ன, குணங்களை ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நாம், இயேசுடைய பிள்ளையாய் வாழுகிற நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குணங்கள்ல ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. மூணாவதாக பொல்லாப்பு என்கிற புளித்தமா. ஆதியாகமம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு பொல்லாப்பு செய்யத்தான் நான் என்ன செஞ்சேன், நான் வந்தேன். அவனுக்குள்ள பொல்லாப்பு செய்கிற ஒரு ஆவி. பொல்லாப்பு என்பது ஒரு பழைய புளித்தமா. அந்த லாபான் தேவ பிள்ளையாகி யாக்கோபு மேல் பொல்லாப்பு செய்ய வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் யார் மேலேயாவது ஒரு கசப்பு, வெறுப்பு, இப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த புளித்தமா இருந்தா இன்றைக்கு அதை நம்மளை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. பொல்லாப்பு. எது பொல்லாப்பு? தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சிந்திப்பது பொல்லாப்பு. தேவ பிள்ளையை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், பொறாமை கொண்டு செயல்படுவது பொல்லாப்பு. இந்த பொல்லாப்பெல்லாம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். என்னாகும் 11 பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பாய் முறையிடுகிறார்கள். என்ன முறையீடு கேட்கிறாங்க அவங்க? எங்களுக்கு இறைச்சி வேணும். ஆண்டவர் அவங்களுக்கு வானத்தின் ஆகாரமாகிய மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? எங்களுக்கு இறைச்சி வேணும். அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? அது பொல்லாப்பாய் இருந்தது. அது எப்படின்னா, தங்க இச்சைக்கேற்ற ஆகாரம் அப்படின்னா என்ன? நம்முடைய இச்சைக்கேற்ற காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்பது அவருக்கு பொல்லாப்பாய் தெரிகிறது. நம்முடைய ஆசைக்கு தக்கன, நம்முடைய விருப்பத்துக்கு தக்கன ஆண்டவரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. நம்முடைய விருப்பத்துக்கு இல்லை, நான் இப்படித்தான், எனக்கு இதைத்தான் செய்யணும். அநேக பிள்ளைகள் வீட்டில் போராடுறதை பார்த்துருக்குறோம். எனக்கு நீங்கள் இப்படித்தான் செய்யணும், எனக்கு நீங்கள் அப்படித்தான் செய்யணும், எனக்கு போராடுறது. நிறைய பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த சொல்கிற ஒரு வார்த்தை, நீ உன்னுடைய இஷ்டத்துக்காக போராடாத, உன்னுடைய விருப்பத்துக்காக போராடாத. அல்லேலூயா. நம்ம விருப்பத்துக்காக நாம் போராடினால் என்னாகும்? அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது. இங்கே என்ன போராட்டம் அவங்களுக்குள்ள? தனக்கு ஆசை, எங்களுக்கு இது வேணும்,
அது எப்படி பொல்லாப்பாய் மாறுது பாருங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்றால் போல் நாம் போராடுவது தேவனுக்கு பொல்லாததாய் மாறுகிறது. எப்படி ஆண்டுட்டு ஜெபிக்கணும், ஆண்டவரே இது எனக்கு விரும்புகிற உங்க சித்தனை எனக்கு என்ன செஞ்சு கொடுங்க, எனக்கு செய்து கொடுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அதுக்கு மாறாய் நாம் போராடுவது அது பொல்லாப்பாய் மாறுகிறது. அப்ப இப்படிப்பட்ட பொல்லாப்பு என்கிற புளித்தமா என்ன செய்யணும், நம்மளை விட்டு வெளியே போகணும். இது வரைக்கும் யாராவது உங்க வீட்டில் நீங்க பிடிச்சதுதான் சொல்லி போராடினீங்கன்னா இன்னைக்கு அதுல இருந்து மாற்ற ஆண்டவர் சொல்லுகிறார். மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பையன்கள் நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும், அம்மா அப்பா கட்டளை போட்டுட்டு இருக்காங்க சில பிள்ளைங்க உட்காந்து, அதையெல்லாம் இன்னைக்கு மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்யுங்க. அவர் அழகாக நேர்த்தியாக உங்க வாழ்க்கையை அவர் அபரிவிதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பொல்லாப்பாக போராடக்கூடாது, அது பொல்லாப்பாய் மாறிவிடுகிறது. அப்புறம் பாருங்க நியாயாதிபதிகள் 3:7 கர்த்தரை மறந்து வாழும் வாழ்க்கை பொல்லாப்பு என்று சொல்லப்படுகிறது. பொல்லாப்பு என்கிற புளித்தமா நம்மளை விட்டு வெளியே போனோம். இல்லைங்க நான் கர்த்தரை மறக்கிறது இல்லையா, நம்ம ஏதாவது கர்த்தரை மறந்துட்டு இருக்கோமா, கர்த்தரை நம்ம ஏதாவது மறக்கிறோமா, இல்லை நம்ம கர்த்தரை மறக்கிறது இல்லை. சில நேரங்கள் வரும்போது கர்த்தரை மறந்து சூழ்நிலையை நினைப்பில் வச்சுடுறோம், மனுஷனை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒருவன் கர்த்தரை மறந்தால் அது பொல்லாப்பா எண்ணப்படுகிறது. கர்த்தரை எப்படிமா நம்ம மறக்க முடியும்? எல்லா சொந்தக்காரங்களை பார்த்தோன்னு என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தரை மறந்து ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. எல்லாரும் எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்டுங்க, என்னால் ஆராதனைக்கே வர முடியல, கர்த்தரை மறந்துட்டாங்க. ஆண்டுக்காக நல்ல வேலை செஞ்சுருப்பாங்க, ஏதோ சூழ்நிலை சரியில்லை, ஏதோ சில போராட்டம், போக மாட்டாங்க தேவனுடைய ஊழியத்துக்கு, கர்த்தரை மறந்து விட்டார்கள். இப்போ கர்த்தரை நினைவில் வைப்பது எப்படி? எந்த சூழ்நிலை வரும்போதும் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, பதற மாட்டான். அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர் அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாண்ட எனக்கு பலன் தருவார். ஆமென். அதுதான் கர்த்தரை நினைவில் வைப்பது. கர்த்தரை மறப்பதுனா என்னது? சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை மறந்து இவங்களா பிரயாசப்படுவாங்க. ஏமா இன்னைக்கு ஆராதனைக்கு வரல, அது கொஞ்சம் பிரச்சனைங்க, கடன் பிரச்சனை, போராட்டம், நான் அவங்கள பார்க்க போனேன், இவங்கள பார்க்க போனேன், எங்கள் மாமாவை எங்கள் சித்தப்பாவை, எதுக்கு? ஏதாவது எனக்கு உதவி செய்வாங்களா? அங்கே ஒரு லோன் வாங்க ஒருத்தரை பார்க்க போனேன், வட்டிக்கு ஒருத்தரை பார்க்க போனேன், இப்படி நினைச்சு கர்த்தரை மறந்து மனுஷனையா தேடி ஓடுவாங்க. ஆண்டவரும் ஓடு ஓடுன்னு விட்டுருவார். ஆண்டவரும் எல்லாம் ஓடி ஆடி ஓஞ்சி போய், ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துக்குங்கப்பா, என்னால் முடியலப்பா. ஏன் அப்படி? முதலாவதே என்ன செஞ்சிடணும் நீங்கள்? அதான் சொல்லுங்க, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். முதலாவது கர்த்தரை தேடிட்டா அவர் நமக்கு எல்லாம் கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மறப்பது பொல்லாப்பு. கர்த்தரை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து விடவே கூடாது. ஆமென். நம்ம இரட்சித்த இயேசுவை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அதான் தாவீது சொல்லுகிறார், நான் எப்போதும் அவரை எனக்கு முன்பதாகவே வைத்திருக்கிறேன். ஒரு 2 டைம் தவறு செஞ்சுட்டான். கர்த்தரை மறந்து என்ன செஞ்சிட்டான்? ஒரு பாவத்தில் விழுந்துட்டான். கர்த்தரை மறந்து என்ன செஞ்சிட்டான்? பிசாசு தூண்டினபடியினால் ஜனங்களை எண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஐயோ நான் கர்த்தரை மறந்தனால தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடியெல்லாம் விழுந்துடுச்சு, நான் இனிமே கர்த்தரை மறக்க மாட்டேன், எப்போதும் அவர் எனக்கு முன்பதாகவே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் முன்னாடி வச்சிருந்தா ஒருவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. பாவம் செய்ய மாட்டான். வீட்டில் உட்காந்து அடிதடி சண்டை போட மாட்டான். நான் சொல்ல ஏதாவது கோவமா ரொம்ப பேசிட்டேனா அப்படி உடனே அடுத்த நிமிஷமே ஆவியானவர் உணர்த்திடுவார். அதுக்கு ஒரு நாள் கழித்தல்ல, ஒரு மணி நேரம் கழித்தல்ல, அடுத்த நிமிஷமே. இப்போ நினைப்ப, ஆண்டவரே தப்புதான்ப்பா, நீ என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன, நீ என்னை எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீர், ஒரு மோசமான ஒரு நபராக நான் ஏன் இப்படி பேசினேன், நான் ஏன் இப்படி சண்டை பண்ணினேன் அப்படி சொல்லி உடனடியாகவே உணர்ந்து, இது என்னுடைய ஸ்தானம் அல்ல, தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நான் ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாங்கன்னு உடனே ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷனுக்குள் பலவீனம் வருவது உண்மை, ஆனால் அதை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். மேற்கொள்ற அபிஷேகம் யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இருக்குது.
அதனால தான் ஏசாயா 61:1 சொல்லியிருக்குது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என் மேல் இருக்கிறதுனால சாத்தான் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை மறந்து போகிற வாழ்க்கை அது பொல்லாப்பா இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மளை விட்டு நீங்க வேண்டும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 5:6 சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்கம்மா. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இந்த மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல. இப்ப கொஞ்சம் புளித்தமா, நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் இந்த கொஞ்சம் புளித்தமா தான் என்ன செய்யுது, எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணுது. இப்ப இங்க என்ன புளித்தமா, மேன்மை பாராட்டுவது. இந்த மேன்மை பாராட்டுகிற புளித்தமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல சுபாவங்களை, நல்ல மாவை கெட்டு போக பண்ணிவிடும். எப்படி அது? சங்கீதம் 20:7 சொல்லப்பட்டிருக்கு, சில ரதங்களை குறித்தும் சில குதிரையை குறித்தும் என்ன செய்வார்கள், மேன்மை பாராட்டுவார்கள். அப்படின்னா என்ன, தனக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், தனக்கு இருக்கிற ஒரு மேன்மை, தனக்கு இருக்கிற ஒரு படிப்பு. அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, என் படிப்பை குறித்து எனக்கு ரொம்ப மேன்மை உண்டு, ஆனால் நான் தேவன் சபைக்கு வந்த பிறகு தான் ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரங்களும் நிறைய கற்றுக் கொடுத்தார், படிப்பை மேன்மை பாராட்டதை சொல்லி நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்னை தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுத்தான்னு சொல்லி ஒரு பெரிய சகோதரியை சாட்சி சொன்னாங்க. சில பிள்ளைங்க பாருங்க, 2 டிகிரி முடித்த உடனே அப்படியே ஒரு தலைக்கோணம் வந்துடும், கையில் ஒரு சம்பளம் வந்தோடனே என்ன செஞ்சிருது, தன் அறியாமலேயே ஒரு நான்லாம் என்ன செய்கிறேன், முன்னாடி நல்ல கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் ஒரு வேலை கிடச்சி ஒரு சம்பாத்தியம், ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்தவொடனே என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் ப்ரௌட் வந்துடும். அல்லேலூயா. அது என்ன ஆகுது, உடனே நீங்கள் சொன்ன நான்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ளே வரக்கூடாது பெருமை. அதை என்ன சொல்லி, ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து நமக்கு இருக்கிற அந்தஸ்து, நமக்கு இருக்கிற மேன்மை, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, எத்தனை வீடு இருக்குது தெரியுமா, அல்லேலூயா, எவ்வளோ நகரத்தை வச்சிருக்கேன் தெரியுமா, மேன்மை பாராட்டுவது. அப்போ இந்த மேன்மை பாராட்டுவது என்னது, அது ஒரு புளித்தமா. அல்லேலூயா. இந்த புளித்தமா என்ன செஞ்சுமா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை அது கெட்டு போக பண்ணுகிறது. எரேமியா 9:23 சொல்லப்பட்டிருக்கு, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டலாகாது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அப்போ சொல்லப்படு, கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லிக்க, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. எங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அதுதான் பிரியமானது, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவது. இல்லை, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவர் தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், அவர் தான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் எனக்கு உண்ண உணவு கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். நான் இப்படி வாழ்கிறேன் என்றால் தேவன் கொடுத்த கிருபை என்று சொல்லி என்ன செய்யணுமா, யாரை மேன்மை பாராட்டணும், கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 10:15 சொல்லியிருக்கு, கோடாரியானது தன்னை வைத்து வெட்டுகிறவனை குறித்து மேன்மை பாராட்டலாமா? நான் கோடாரி என்று மேன்மை பாராட்ட முடியுமா? முடியாது. தன்னை யார் வைத்து அந்த வேலையை செய்கிறார்களோ அவங்களுத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்ம ஒரு கோடாளியை போல தான் இருக்கிறோம். நம்மளை கொண்டு தேவன் ஒரு வேலையை செய்யும் போது நம் மூலமாய் ஒருவேளை ஒரு அற்புதம் நடக்கலாம், நம் மூலமாய் ஒரு அதிசயங்கள் நடக்கலாம், நம் மூலமாய் பிறர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் நிமித்தமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை மேன்மை பாராட்ட, என்னை இப்படியாக வைத்திருக்கிறாரே என் தேவன், அதை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். நான் நினைக்கலாம், பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன், டிவிலலாம் அந்த பிரசங்கம் வருது, எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி எங்களோட பேசுகிறாங்க, நாங்கள் சில இடங்களுக்கெல்லாம் போனால் எங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அம்மா உங்கள் வசந்தை நாங்கள் டெய்லி டிவியில் பார்க்குறோம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நாங்கள் அந்த 9 மணி அந்த டிவி கிருபை சக்தி நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்காம இருக்கிறதில்ல சொல்லி அநேக சொல்கிறாங்க. இதனால் நாங்கள் பெருமை பாராட்ட முடியுமா? ஹல்லேலூயா. இதை கொடுத்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இது என்னாலேயோ என் குடும்பத்தாலேயோ வந்ததல்ல, தேவன் கொடுக்கும் ஒரு ஈவு.
ஹல்லேலூயா, ஆமென். நல்லவங்கன்னு சொல்றதுனால அவங்க நிற்க வைக்கல. தேவன் என்னை கோடாலியா என்னை விட்டு கொடுத்ததுனால என்னை கொண்டு அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்ம எல்லாரையும் தேவன் பயன்படுத்துகிறார். நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால மேன்மை பாராட்டுவது ஒரு புளித்தமா, அதான் சொல்லப்பட்டிருக்குது மத்தேயு 16:12 பரிசேய சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எல்லாரையும் வேலை வாங்கிட்டு தான் அதை செய்யாதிருக்கிறார்கள். மற்றவங்களுக்கு தான் போதனை, மற்றவங்களுக்கு தான் உபதேசம். ஆனால் இவங்க எப்படி வாழ்கிறாங்க? இவங்க தான் இஷ்டம் போல வாழ்கிறாங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்று இயேசு சொல்லுகிறார். ஏரோதின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் சொல்லி மார்க் 8:15 சொல்லப்பட்டிருக்குது. யாரோட புளித்தமாவா? ஏரோதின் புளித்தமா. அது என்னங்க ஏரோதின் புளித்தமா? ஏரோது பாருங்க, சாஸ்திரிகள் ஏரோதை தேடி வராங்க. அந்த 3 சாஸ்திரிகள்கிட்ட மாய்மாலமாக நடிக்க, அப்படியா ராஜா பிறந்திருக்கிறாரா, ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க போய் என்ன செய்யுங்க, பணிந்து விட்டு வாங்க, நானும் போய் பணிய வேண்டும். ஆனால் பணிறதுக்காக என்ன செய்யலாம அதை சொல்லலை, அந்த பிள்ளையை கொலை செய்ய தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மாய்மாலமான ஒரு ஆவிதான் என்னது, அதுதான் பொல்லாப்பா இருக்கிறது, அதுதான் புளித்த மாவா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, சபைக்கு வரும்போது நம்ம ஒரு வேஷத்தோடு வருகிறோம், ஆனால் வீட்டில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு வேஷமாக இருக்கிறோம். அதான் வேதம், மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். நம்ப முடியல மனுஷர்களை. அந்த புளித்தமா நம்மளை விட்டு என்ன செய்யணும், மாறணும். நமக்குள்ள இருக்க புளித்தமா நம்முடைய வாழ்க்கையை கெட்டு நாரி போக பண்ணிவிடும். புளித்தமா ஒன்று நம்முடைய வீட்டுக்குள் இராதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் வெளியே கொண்டு போக கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, பிரசங்கி 10:1 வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். அடுத்ததாக சொற்ப மதியீனம், நமக்குள் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன குறைகள், இதுதான் என்ன செய்யுது, பெரிய காரியத்தை கொண்டு வந்துடும், பெரிய தவறு செய்ய வச்சிடும். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரம் இருக்குது, பால் பாத்திரத்தில் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேறு எந்த குழம்பும் நம்ம வைக்க மாட்டோம். அப்படி தானே? பால் வாங்கும்போது உப்பு போட்டு பால் வாங்குவோமா? இல்லையே, நல்லா க்ளீன் பண்ணி பால் வாங்குவோம். அப்படி வாங்கிய சிலத்தில் என்ன செஞ்சது, பால் கெட்டு போயிடுது. காரணம் என்ன? ஒருவேளை பாத்திரத்தில் ஏதாவது ஒரு கரை ஒட்டி இருந்திருக்கும். அந்த கரை என்ன செய்யுது, அந்த பால் முழுவதும் என்ன செய்யுது, கெட்டு போக பண்ணி விடுகிறது. அதான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அது கெட்டு போக பண்ணுகிறது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சொற்ப மதியீனம், கொஞ்சோண்டு இருக்கிற முட்டாள்தனம், அதான் மதியீனம். சொற்ப மதியீனம் நம்மளை என்ன செய்தா, நம்மளை கெட்டு போக பண்ணுகிறது. அதில் வசனம் சொல்லியிருக்குது, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனாய் இருக்கிறவனை கூட இந்த சின்ன மதியீனம், சின்ன முட்டாள்தனம் என்ன செஞ்சிருது, அந்த பேரெல்லாம் கெடுத்து போட்டுருது. சரி, நான் இவங்கள ரொம்ப அறிவாளி நினச்சேன்னு ஒரு சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க. இவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆட்கள் நினச்சேன், ஆனால் அவங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ரொம்ப லோ கேட்டகரியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன, அவங்க பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய அணுகுமுறைகள் என்ன இல்லை, ஸ்டாண்டர்டாக இல்லை. பெரிய ஞானவான் கனம் உள்ளவங்க சில எப்படி பழகுறாங்க, கனவீனம் உள்ளவங்களாய் மாறி விடுகிறார்கள். அதுதான் சொற்ப மதியீனம். நமக்குள் இருக்கிற சொற்ப மதீனத்தை நாம் மாற்றி விட வேண்டும். ஹல்லேலூயா. சொற்ப மதீனம் எப்படி வருது? நீதிமொழிகள் 12:15 ஆலோசனைக்கு செவி கொடுக்காத போது சொற்ப மதீனம் உள்ள வந்துடுது. பாருங்க, மதீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்காதவன் யாரு? மதீனன். மதீனன் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஆலோசனை கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி செய்யுங்கம்மா, இப்படி பண்ணுங்க, இதை மாற்றுங்கன்னா நம்மக்கிட்ட நோன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும். நம்மக்கிட்ட எல்லாத்தையும் தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி என்ன செய்வாங்க, அவங்க எதை நினைச்சாங்களோ அதை என்ன செய்வாங்க, அதுதான் செய்வாங்க. போய் சொற்ப மதீனம், செவி கொடுக்க விடாது மதீனம். அந்த மதீனம் உள்ளவங்க தான் கரெக்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ சொல்லுங்க, நான் தான் ரைட், நாங்கள் சொல்கிறது தான் கரெக்ட், நாங்கள் பேசுகிறது தான் கரெக்ட். என்ன ஆலோசனை கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. அந்த மதீனம் என்ன செய்கிறது, அது ஆலோசனை கேட்க விட மாட்டேங்குது. நீதிமொழிகள் 14:16
மதீனம் என்ன? மூர்க்க குணமுடையது. மதீனன் எப்படி இருப்பானா? மூர்க்க குணமாயிருப்பான். மூர்க்க குணம் உங்களுக்குள் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது உங்களால் மாற்றவே முடியாது. மூர்க்கத்தனமான ஆவி. ஐயோ, இவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ளணுமே தெரியலையே. சிலரோடலாம் பாருங்க ரொம்ப ஐக்கியம் வச்சுக்க முடியாது. சிலரோடலாம் ரொம்ப பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள எப்போ ஒரு மூர்க்கத்தோட வெளியே வரோன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஜனங்களோட தானே பழகுறோம். சிலரோடலாம் என்னன்னா என்ன அப்படி தான் வச்சுக்க முடியும். ஏன்னா எப்போ அங்கேருந்து மூர்க்க சுபாவம் வெளியே வரோன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஏன்? அவர்கள் அந்த மதீனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ அது நம்மளை விட்டு நீங்க வேண்டும். அதே நீதிமொழிகள் 19:23 இந்த மதீனம் என்ன செய்தான்? வாழ்க்கையை தாறுமாறாய் மாற்றி விடுகிறது. மதீனம் இருந்தால் ஞானமாய் வாழ முடியாதபடிக்கு வாழ்க்கை எப்படி மாற்றுது? அது தாறுமாறாய் மாற்றி விடுகிறது. மதீனத்தை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? நீங்க வேண்டும். மதீனனுடைய திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன். அங்கே என்ன மூடி இருந்துச்சா? காஞ்சோரி மூடி இருந்தது. அவன் தன்னோட தோப்பை கூட ஒழுங்கா பராமரிக்க மாட்டான். தன்னோட வீட்டை ஒழுங்கா பராமரிக்க மாட்டான். தன்னை ஒழுங்காக பராமரிக்க மாட்டான். நல்ல வேலைக்கு சந்தோஷமா கிளம்பி போகும்போது ஒரு சண்டை. இதனால மனதில் ஒரு பாதிப்பு. ஏன்? மதீனம். இது என்ன மதீனம்? கொஞ்சம் மதீனம். என்ன மதீனமா? ஆமா, சின்ன சாவிதான், சின்ன பைக் சாவிதான், சின்ன கார் சாவிதான். அதை வைக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால ஒரு பெரிய ரகலையை என்ன செஞ்சோம்? வீட்டில் நடந்துடும். இந்த மதீனம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. இந்த மதீனத்தினால் என்ன வருதா? மூர்க்கமாய் கோபம் கொள்றாங்க. இந்த ஒரு ஆளுடைய மதீனம் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்குது. ஒரு ஆளுடைய தவறு என்ன செய்யுது? முழு குடும்பத்தின் சந்தோஷத்தை என்ன செய்யுது? பாதிக்குது. ஒரு தாயோடைய மதீனம், ஒரு தகப்பனுடைய ஒரு மதீனம், ஒரு பிள்ளை தவறாய் செய்த ஒரு சின்ன மதீனத்தினால் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. நமக்குள் மதீனம் இல்லாமல் ஞானத்தை தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குகிறோம் ஐயா. உடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையோட வாழ்க்கையில் கிரியை செய்வதாக உடைய வார்த்தைக்கு நாங்கள் 100க்கு 100 ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் தவறுகள், கொஞ்சம் கீழ்ப்படியாமை, கொஞ்சம் மதீனம், இதெல்லாம் எங்களுடைய நீங்கி போவதாக, கொஞ்சம் புளித்தமாமா நீங்கி போவதாக. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவித்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.